எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணாலும் எல்லா வீடியோக்கும் மோஸ்டா நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்னன்னா, ப்ரோ நீங்க நிறைய earning apps போடுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் Paytm அக்கவுண்ட்டை வந்து KYC பண்ணி வச்சிருக்கணும், நான் வந்து KYC பண்ணல, எப்படி ப்ரோ KYC பண்றது, எப்படி Paytm அக்கவுண்ட்டை கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் Paytm பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே தான் இருக்கீங்க. இந்த வீடியோல ஃபுல்லா நான் அதை வந்து தெளிவுபடுத்த போறேன். Paytm அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, மினி KYC எப்படி பண்றது, மெயின் full KYC எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு full detail நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படினா KYC எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு full detail உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ நீங்க earning app ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி earn பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா நம்மளோட சேனல்ல அதிகமா ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், பிடிக்கலனா மறக்காம டிஸ்லைக், இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு பண்ணுங்க. ரெண்டுமே பண்ணாம இருக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்ல இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுனா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Paytm KYC பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, Paytm KYC பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம Paytm அக்கவுண்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது சிம்பிள் தான். நீங்க வந்து Paytm ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு கிரியேட் நியூ அக்கவுண்ட் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பரை நீங்க Paytm நம்பரை ஆக்க விரும்புறீங்களோ சோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. உங்களோட யூசர் நேம், மெயில் ஐடி எல்லாம் கேட்டுச்சுன்னா அதையும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்பாங்க, நீங்க கரெக்டா பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஏன்னா பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா forgot பாஸ்வேர்ட் கொடுத்து அகைன் பாஸ்வேர்ட் மாத்துறது கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்குது. சோ வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கறப்ப கரெக்டா யோசிச்சு தெளிவா ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வெரிஃபிகேஷன் கொடுத்து நீங்க வந்து OTP பண்ணிக்கோங்க. OTP பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நீங்க வந்து as usual அந்த Paytm அக்கவுண்ட்குள்ள தானாவே உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மினி KYC பண்ண சொல்லுவாங்க, இல்லனா மெயின் KYC சில பேருக்கு பண்ண சொல்லுவாங்க. அப்படி KYC பண்ண சொல்லல அப்படினா உங்களுக்கு வந்து அந்த பாப்அப் விண்டோவே வரல அப்படினா Paytm ஆப் குள்ள போயிட்டு மேல பாத்தீங்கன்னா சர்ச் பார், ஒரு சர்ச் பார் இருக்கும். அதுல போயிட்டு KYC அப்படினு டைப் பண்ணீங்க அப்படினா வந்து KYC பண்ற மெத்தட் ஃபுல் டீடைல் உங்களுக்கு வந்து வந்துரும். அப்படி இல்ல அப்படினா கீழ இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு 24/7 அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கீழ பாத்தீங்கன்னா மோர் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா Paytm KYC அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த KYC ல வந்து என்னென்ன பண்ணலாம், KYC எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வரைய வந்து Paytm அவங்க ஆப்லயே கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா KYC னா என்னன்னா, நீங்க KYC பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து Paytm யூஸ் பண்ண முடியும். ஏன்னா KYC பண்ணல அப்படினா நீங்க மணி போட முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது, வித்ட்ரால் பண்ண முடியாது, பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. Paytm ஆப் வச்சு எந்த ஒரு யூஸும் இல்லாம போயிடும். சோ அதுக்காக தான் KYC அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த KYC மூலமா உங்க Paytm வாலெட்டுக்கு மணி சென்ட் பண்ணிக்கலாம், மணி ரிசீவ் பண்ணிக்கலாம். பேங்க்குக்கு வந்து ஆன்லைன்ல சென்ட் பண்ணனும் அப்படினா Paytm ஆப் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேங்க் டு பேங்க்கும் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், ரொம்பவே லெஸ் ஆன டாக்ஸ்ல. ஓகே, இதுதான் KYC. இப்போ அக்கவுண்டும் கிரியேட் பண்ணியாச்சு. KYC னா என்ன அப்படினு பார்த்தாச்சு. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ KYC எப்படி பண்றதுன்னு நான் வந்து சொல்லிறேன். நீங்க மினி KYC பண்ணாலும் உங்ககிட்ட பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் இல்லனா வோட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து மினி KYC பண்ண முடியும். ஃபுல் KYC பண்ணனும் அப்படினா உங்ககிட்ட பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இருந்தாலே போதும், நீங்க வந்து ஃபுல் KYC வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி பண்றது அப்படி நான் வந்து சொல்லிக்கிறேன். மினி KYC இருந்துச்சுன்னா நீங்க Paytm ஆப்ல போயிட்டு சர்ச்ல KYC ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து மினி KYC கேட்பாங்க. அதுல என்ன இருக்கும்னா வோட்டர் ஐடி கார்டு, அப்படி இல்ல அப்படினா வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசென்ஸ் இல்லனா பாஸ்போர்ட் இருக்கும். இது மூணுல எது இருந்தாலும் நீங்க கீழ அந்த நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து KYC வெரிஃபிகேஷன் ஆயிடும். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபுல் KYC பண்ணனும் ப்ரோ, நான் எப்படி ஃபுல் KYC பண்றது அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஃபுல் KYC வந்து நம்ம கிட்ட கிடையாது. KYC சென்டருக்கு போனா மட்டும் தான் ரொம்பவே ஈஸியா வந்து ஃப்ரீயாவே வந்து அவங்க வந்து KYC பண்ணி தருவாங்க. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ப்ரோ நீங்க KYC பண்றதுன்னு சொல்லிட்டீங்க, பக்கத்துல ஏதாவது ஸ்டோர் இருந்துச்சுன்னா போய் KYC பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் என் வீட்டு பக்கத்துல KYC ஸ்டோர் எங்க இருக்குன்னு எனக்கு வந்து தெரியாது ப்ரோ, நான் நெட்ல சர்ச் பண்ணாலும் ரொம்ப தூரமா காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து Paytm KYC நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணனும் உங்களுக்கு வந்து என்டர் பின் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பின் கோட்ல நீங்க என்ன கொடுக்கணும்னா, நீங்க எந்த ஏரியால
இருக்கீங்களோ, இப்போ என்னோட ஏரியா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா வந்து 641044. என் வீட்டோட பின்கோடு பார்த்தீங்கன்னா, என் வீட்டு அட்ரஸோட பின்கோடு வந்து 641044. இத நான் குடுத்த உடனே என் வீட்டு பக்கத்துல எந்த Paytm KYC சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு வந்து அட்ரஸ், அந்த ஷாப் நேம் மற்றும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இது மூணுமே டீட்டெயிலா வந்து அவங்க அந்த வெப்சைட்ல வந்து அவங்க வந்து கொடுத்துறாங்க. சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது மறக்காம கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்க பின்கோட போட்டோனே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நிறைய உங்களுக்கு வந்து வந்திருக்கும். எந்தெந்த Paytm KYC ஷாப்லாம் வந்து பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். சோ அந்த Paytm KYC ஸ்டோருக்கு போங்க. போனதுக்கு அப்புறம் KYC பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. சொன்னீங்க அவங்க வந்து உங்க ஆதார் கார்டு கேக்குறாங்க மற்றும் பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு கேக்குறாங்க. இது ரெண்டுமே இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து KYC வந்து ஃபுல் KYC வந்து உங்களால பண்ண முடியும். சோ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ எனக்கு வந்து 16 வயசு தான் ஆச்சு, எனக்கு வந்து 17 வயசு தான் ஆச்சு, நான் KYC பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பண்ணவே முடியாது KYC. ஏதோ சான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால மினி KYC வேணா பண்ண முடியும். சோ அத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்டா வந்து 18 வயசுக்கு மேல இருந்தா தான் உங்களால ஃபுல் KYC வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். நீங்க அந்த ஸ்டோருக்கு போகும்போது ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அந்த இடத்துல நின்னு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு தேடி வந்து நம்ம வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டு தேடி வந்து KYC வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த சிஸ்டம் வந்து மினி KYC க்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க ஒரு பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு வந்து மினி KYC பண்றதுக்கு KYC ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு தேடி வந்து உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்க மொபைல் நம்பரும் வாங்கி OTP வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ என்னன்னா ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு நீங்க KYC ஸ்டோருக்கு வந்து கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு அங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். சோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து ஃபுல் KYC வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட்ல வந்து Paytm தரப்புல இருந்து சொன்ன ஒரு விஷயம் இதுதான். இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ Paytm KYC வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து Paytm தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நிறைய பேர் ரொம்ப நாளா இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் Paytm அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலையோ, Paytm KYC பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காம கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம சேனல் அதிகமா ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் இல்லனா டிஸ்லைக் மறக்காம கிளிக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது ஃபீட்பேக்ல சொல்லணும் அப்படினாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.